வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை நற்பவி. ஹலோ மக்களே, இதாங்க நிலைவாசல் கோலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோலம் நான் சிம்பிளாக தாங்க போட்டிருப்பேன். எதனாலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நானும் கோலப்படி இல்லைன்றதையே நான் மறந்துட்டேங்க. நான் பார்க்க கிடையாது. அதுக்கப்புறமா தாங்க பார்த்தேன். கோலப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, நம்ம இன்றைக்கி வருதா அந்த முருகப்பெருமான் வந்து நமக்கு அருள் புரிகிறாரா பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. நாங்கள் வெளியும் கோலம் போட்டேன், திருப்திகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐயனாண்டையும் நான் எப்போவுமே போகிற ஷட்கோணம் போட்டேங்க. ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்ததுங்க. எப்போவுமே இருக்கா மாதிரியே எனக்கு அந்த நாட்களில் போடுற கோலம் மாதிரியே இருந்ததுங்க. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. இன்றைக்கி தாங்க நான் போயிட்டு கோலப்பொடி வாங்கினேன். அதே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ கோலப்பொடி இருந்ததுன்னு சொல்லிட்டு. மக்களே, நான் வந்து வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா அந்த ஐயனுடைய அருளால், அந்த ஆறுமுகனுடைய அருளால் பார்த்திங்கன்னா 11வது நாள் வேல்மாறல் மகாமந்திர பூஜை முடிச்சிட்டேங்க. எல்லாம் அந்த ஐயன் செயல் தான். பாருங்கள், நேற்று பூ வாங்கினேன்னு சொல்லிட்டு சொன்னேன், துளசியும் செவ்வரளியும். அதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தாங்க எடுத்துகிட்டு வந்து மீதி இருக்க பூவில் தாங்க நானும் வந்து அர்ச்சனை பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளசியும் செவ்வரளியும் கட்டி தாங்க பெருமாளுக்கும் போட்டேன். புரட்டாசின்றதுனால கண்டிப்பாக மக்களே நீங்களும் புரட்டாசியில் பெருமாளுக்கு துளசி வாங்கி போடுங்க, முருகருக்கு செவ்வரளி பூ போடுங்க. இது ரொம்ப அற்புதங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்போவுமே படிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல் படித்தேங்க. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்புகழ் படித்தேங்க. திருப்புகழ் எப்போவுமே அந்த 3 திருப்புகழ் நானும் எப்போவுமே படிச்சுட்டு தாங்க எழுந்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குமாரஸ்தவம் படித்தேன், வேல்மாறல் படித்தேங்க. இன்றைக்கி நாம் வேல்மாறல் பார்க்க போகிற மகாமந்திரம் என்னன்றதை சொல்கிறேன் கேளுங்க. நம்ம எப்போயுமே ஆரம்பிக்கிற மாதிரி, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. அதுக்கப்புறமா தாங்க அடுத்தடி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பேரா சொல்கிறேன் கேளுங்க மக்களே. திசைக்கரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க உற விசைத்ததிர ஓடும். அதனுடைய தெளிவுரை சொல்கிறேன், இப்போ கேளுங்க மக்களே. தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்தெறிந்த 8 திசைகளிலும் உள்ள மலைகளின் இறக்கைகள் மீண்டும் முளைத்து விட்டனவோ என்று பார்ப்பவர்கள் அஞ்சுமாறு அகிலமும் அதிருமாறு அளவில்லா வேகத்துடன் ஓடும் குகன் வேலேந்தாங்க இந்த வேல் பற்றி சொல்லப்படுது. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை சொல்லி தாங்க முடிக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. இப்படி தாங்க இதில் சொல்லணும். எந்த ஒரு வழிபாடுமே முதல்ல ஆரம்பிக்க சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு எப்படிரா பண்ணுவோன்ட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா பண்ண 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 நமக்கு அதிலுள்ள ஒரு ஆனந்தமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமான் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்குது. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.